ஏப்ரல் 14 பிற்பகல் 1:30 மணிக்கு வசந்த் & கோ வழங்கும் மாமன்னன் சித்திரை திருநாள் சிறப்பு திரைப்படம். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞரனுடைய நூற்றாண்டு. கலைஞரனுடைய வாழ்வையும் வரலாற்றையும் பேசுகிற இந்த நிகழ்ச்சியில் நாம் ஒவ்வொரு நாளும் கலைஞர் சந்தித்த சவால்கள், அவர் எதிர்த்து நின்ற பிரச்சனைகள், தமிழர்களுடைய நலன்களை காப்பாற்றுவதற்காக அவர் நடத்திய போராட்டங்கள், தமிழ்நாட்டையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் பாதுகாப்பதற்காக அவர் ஆற்றிய பணிகள் எல்லாவற்றையும் நாம் மிக விரிவாக இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் பேசி வருகிறோம். அந்த காலகட்டத்தில் தான் 2001ஆம் ஆண்டு ஜெயலலிதாவினுடைய அந்த இருண்ட கால ஆட்சி காலம், அந்த இருண்ட ஆட்சி காலத்தில் நடந்த பல்வேறு விதமான அவலங்களையும் கொடுங்கோன்மைகளையும் பற்றி நாம் பேசி கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சி தலைவர்கள் கைது, அரசு ஊழியர்கள் கைது, பணி நீக்கம், இப்படி ஏராளமான பிரச்சனைகள் நாம் இதற்கு முன்னால் பேசினோம். அந்த சமயத்தில் ஜெயலலிதா கொண்டு வந்த பல மக்கள் விரோத சட்டங்கள் அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்தன, பல்வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தின. அதில் ஒன்றுதான் கோயில்களில் இந்த பறவைகள், ஆடு மாடு பலியிடுவதை தடை செய்வதற்கான சட்டம் ஒன்றை ஜெயலலிதா கொண்டு வந்தார். அதாவது அந்த காலகட்டத்தில் ஒன்றிய அரசு பசுவதை தடை சட்டத்தை கொண்டு வர முயற்சித்த போது அப்போது கலைஞர் அதை கடுமையாக எதிர்த்தார். பசுவை மட்டும் அந்த பசு படுகொலையை நீங்கள் அல்லது பசுவை பார்த்திங்கன்னா மாமிசத்திற்காக அதை அறுப்பதை ஒன்றிய அரசு தடை செய்ய முயன்ற போது, கூட்டணி ஆட்சியில் இருந்த போதும் கூட கலைஞர் அதை எதிர்த்தார். ஏனென்று கேட்டால், பொதுவாக மாட்டிறைச்சி என்பது ஏழை எளிய மக்களினுடைய உணவு. அந்த ஏழை எளிய மக்களுடைய உணவின் மீது கை வைப்பது என்பது அவர்களுடைய ஒரு ஒரு அடிப்படையான ஒரு புரட்சத்திற்கான ஒரு விஷயத்தை மறுப்பதாகும். அது மட்டுமல்ல, இந்த பசுவதை தடை சட்டம் போன்றவை உயர் சாதியினருடைய ஒரு குறிப்பிட்ட உயர் சாதியினருடைய நம்பிக்கைகளை மட்டும் சார்ந்து அந்த நம்பிக்கையை எல்லா மக்களின் மீதும் திணிக்கிற ஒன்று என்பதில் திராவிட முன்னேற்றக் கழகம் தெளிவாக இருந்தது. பல்வேறு விதமான நம்பிக்கைகளும் உணவு பழக்க வழக்கங்களும் இந்த நாட்டில் நிலவ வேண்டும். அப்போதுதான் இது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவாக இது இருக்கும் என்பதிலும் திராவிட முன்னேற்றக் கழகமும் தலைவர் கலைஞர் அவர்களும் தெளிவாக இருந்தார். இந்த சமயத்தில் தான் காலகாலமாக இருந்து வரக்கூடிய பழக்கம், அதாவது அந்த கோயில்களில் ஆடு வெட்டுவது அல்லது சேவல், கோழி போன்றவற்றை பலியிடுவது, அங்கு அதை ஒட்டி பூஜைகள் நடத்துவது, இதெல்லாம் நம்முடைய பாரம்பரியமான சிறு தெய்வ வழிபாட்டினுடைய ஒரு அங்கம். எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளாக இத்தகைய விஷயங்கள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் கொண்டிருந்த அந்த மேட்டிமை ஜாதி அணுகுமுறையின் அடிப்படையில் அவற்றை திடீரென தடை செய்கிறார். இது கடுமையான எதிர்ப்புகளை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துகிறது. அவர் அந்த சமயத்தில் கொண்டு வந்த இன்னொரு சட்டம் என்பது மதமாற்ற தடை சட்டம். அதாவது ஒருவர் இன்னொரு மதத்திற்கு மாறுவதை தடை செய்யக்கூடிய சட்டம். இந்திய அரசியல் சாசனம் ஒருவர் தான் விரும்புகிற எந்த மதத்தையும் பின்பற்றலாம் என்று ஒவ்வொரு குடிமகனுக்கும் உத்தரவாதம் அளிக்கிறது. அந்த நிலையில் மதமாற்றத்தை தடை செய்யக்கூடிய சட்டத்தை கொண்டு வருகிறார். இது ஒரு மிகப்பெரிய அதிருப்தியையும் எதிர்ப்பையும் உண்டாக்குகிறது. இந்த இரண்டு சட்டங்களுமே இந்துத்துவ கொள்கைகளை பாஜக தமிழ்நாட்டில் வளர்வதற்கு முன்பே செயல்படுத்தியவர் ஜெயலலிதா, அதிமுக என்பதை நாம் தெளிவாக காணலாம். அதாவது இந்துத்துவாவினுடைய அடிப்படை என்பதே தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டது ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில்தான். இன்றைக்கு பிஜேபி எதையெல்லாம் நடைமுறைப்படுத்த முயற்சிக்கிறதோ அதை அன்றைக்கே அதிமுக ஆட்சியாளர்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். உதாரணமாக, எல்லாவற்றிற்கும் நுழைவுத் தேர்வு என்பதை அன்றைக்கு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தார். அதை கலைஞர் கடுமையாக எதிர்த்தார். பிறகு அந்த எதிர்ப்பின் அடிப்படையில் அந்த நுழைவுத் தேர்வு என்பது கைவிடப்பட்டது. பிறகு இந்த ஆடு மாடு பலியிடக்கூடிய இந்த சட்டங்கள், இது எல்லாமே மதமாற்ற தடை சட்டம், இதெல்லாமே பிஜேபி ஒன்றிய அரசு இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சட்டங்கள். ஆனால் அன்றைக்கே அதை ஜெயலலிதா முயற்சித்து பார்த்திருக்கிறார் என்கிற போது, மோடியை விட அவர் இந்துத்துவாவில் முன்னோடியாக இருந்திருக்கிறார் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த சட்டத்தில் அடிப்படையில் அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் எதிர்ப்பு எழுந்தது. 2004 தேர்தலில் அதிமுக கூட்டணி படுதோல்வி அடைகிறது. அப்போதுதான் ஜெயலலிதா புரிந்து கொள்கிறார் தன்னுடைய சட்டங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று. அதன் அடிப்படையில் பின்னர் அந்த சட்டங்களை அவர் திரும்பவும் வாபஸ் பெறவும் செய்கிறார். அப்படி அவர் நடத்திய அராஜகங்களுக்கு இன்னும் ஒரு உதாரணம் இருக்கிறது. அதை நாம் நாளைய நிகழ்ச்சியில் பார்க்கலாம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.